விசிக குழப்பத்தில் இருக்குன்னு சொல்லி ஊடகங்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க. விசிக எந்த குழப்பத்திலும் இல்ல. விசிக தெளிவா இருக்கும். மக்கள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. கட்சி தொடங்கின நாள்ல இருந்து மக்கள் பிரச்சனைக்காக யாரோடையும் சேரும், எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளோட சேர்ந்து பயணிப்போம், பயணித்திருக்கிறோம், இப்போது பயணிக்கிறோம். நேத்து உள்ள மேடை அதுக்கு சாட்சி. நேத்து போடப்பட்ட மேடை என்பது வழக்கறிஞர்கள் போட்ட மேடை. ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த சட்டங்களை எல்லாம் எதிர்த்து நடைபெறுகிற ஒரு கூட்டம். அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்தானே நிக்கணும். இப்ப நீட்டு விலக்குன்னு சொல்லி சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் சேர்ந்தானே நிக்கிறோம். பிஜேபி மட்டும் தானே தனியா நிக்குது. மொழிக் கொள்கை விஷயத்துல எல்லா கட்சியும் சேர்ந்தானே நிக்கிறோம். பிஜேபி மட்டும் தானே எதிராக நிக்குது. எத்தனையோ விஷயங்கள்ல தமிழ்நாட்டு கட்சிகள் ஒரே மேடையில தான் நிக்கிறோம், ஒரே கருத்துல தான் நிக்கிறோம், ஒரே களத்துல தான் நிக்கிறோம். அப்போ கருத்தும் களமும் பல விஷயங்கள்ல நமக்கு உடன்பட்டு போகக்கூடிய அளவுல தமிழ்நாட்டினுடைய சூழல் இருக்கு. அதனால அது தொடரும், அது தொடரணும். இன்னும் கூட இதுல ஒரு கட்சி மாச்சரியங்களை கடந்து ஒன்றிணையணும் அப்படின்னு தான் எங்க தலைவர் பேசுறாரு. அதனால எங்கள்கிட்ட எந்த குழப்பமும் இல்ல. முதலமைச்சர் இந்த கூட்டணியினுடைய போக்கு எப்படி இருக்கு, இதுல எந்த விதமான ஒரு கீறலும் கிடையாது, நாங்க எல்லாருமே ரொம்ப ஒரு உறுதியா இருக்கோம் அப்படிங்கறத வெளிப்படுத்துறார்.